மங்கோலியாவில் ஜெங்கிஷ்கானுடைய ஆட்சிக்கு பின்னால் அலாத்து கான் என்பவனுடைய ஆட்சி வந்தது. அந்த நேரத்தில் அலாத்து கானுடைய தொடர்பில் கிறிஸ்தவ பெண்கள் திருமணம் முடிக்க ஆரம்பித்து மங்கோலியாவில் உள்ள மக்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்க ஆரம்பித்தார். அப்ப பெரிய ஒரு மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய ஒரு மாநாடு. இப்ப அந்த கிறிஸ்தவ மதத்துல உள்ள ஒரு ஆலிம் சாப்ப கூட்டிட்டு வந்து பெரிய ஒரு பயான் நடக்குது. என்ன பயான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழுக்கு மாற்றமாக நபி அலைஹிஸ்ஸலாத்தை குறை கூறி வசைபாடி பயான் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே அலை திறந்த மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுறான். ஏசினதோட கூட்டத்துல இருந்த ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா குலைக்குது. குலைச்சனோட இப்ப நான் பயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்க ஒரு நாய் ஒன்று வந்து குலைச்சா நீங்க என்ன பாப்பீங்களா? நாயை பாப்பீங்களா? நாயின் பக்கம் அவ்வளவு பேருடைய கவனமும் நாயின் பக்கம் திரும்புது. திரும்பினத்தோட இவன் பார்த்தான், எனக்கு விஷயம் சரியில்லை. உடனே சொன்னானா, நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசினதுக்காக நாய் குலைக்கல. ஏசினத விளங்குதான் உங்களுக்கு திட்டுறது. நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு திட்டினதால நாய் குலைக்கல. என்ன பார்த்து நான் கையில ஆட்டி ஆட்டி பயான் பண்றது அதுக்கு புதுசா இருக்கு, அதனாலதான் அது கத்துது, அதனாலதான் அது குலைக்குது. நான் கையை ஆட்டாம முகமது பேசுறேன், அப்ப அது பேசாம இருக்கும். அப்படியா? கையை ஆட்டாம விட்டுட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு திட்ட ஆரம்பிக்கிறார். யாரும் எதிர்பார்க்கல. திடீரென்று அந்த நாய் பாய்ந்து இவனுடைய குரல் வளையை கடித்து துப்பியது. அந்த சபையில் இருந்த 40,000 பேர் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். நாய்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், நமக்கு தெரியக்கூடாதா சகோதரர்களே? சந்திரனுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். சந்திரன் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க. முதலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்துல மன்னருடைய பெலஸ் இருக்குது. மக்காவுல அஜியாத் பக்கம் அந்த மலை, அந்த பெலஸ் உள்ள மலை இருக்குது. அந்த மலையுடைய பெயர் அபு குபைஸ் மலை. மலையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு தான் பெலஸ் கட்டியிருக்கான். அந்த அபு குபைஸ் மலைக்கு பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்த நேரம் தான் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உண்மையான நபியாக இருந்தால் இந்த சந்திரனை நீங்க 2ஆ பொளந்து காட்டும். சந்திரனை 2ஆ பொளந்து காட்டணும், அப்பதான் நாங்க நம்புவோம். கையை நீட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். கையை நீட்டியதுதான் தாமதம். சந்திரன் 2ஆக பொளந்து ஒரு பாதி அபு குபைஸ் மலைக்கு அங்காலும் அடுத்த பாதி ஐகான் என்ற மலைக்கு அங்காலும் பிரிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய சேர மன்னன் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு எழுதப்பட்டது. சந்திரனுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், நமக்கு தெரியக்கூடாதா? சகோதரர்களே, தண்ணீருக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்.